வணக்கம். முரண்பாடான மூர்க்க ஆன்மாவும் பக்குவம் அடையும், மனம் மாறும், நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். இது உண்மை நிகழ்வு. அந்த ஆன்மா ஆரம்ப பள்ளி ஆசிரியராக இருக்கிறார். கடந்த காலம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய கொஞ்சம் முற்போக்கை விட முரட்டு தன் சிந்தனை, தன்னுடைய பெருமைக்கு செருக்குடையவர், மூர்க்கமான குணமுடையவர். பக்கத்தில் வசிக்கிறார். அவர் வசிக்கும்போது அவருடைய எண்ணங்கள் யாரையும் தவறாக எண்ணக்கூடிய நோக்குள்ளவர், யாரையுமே அடிமைப்படுத்தி தான் பெரிது மாதிரியா ஒரு ஆட்கொள்ளும் குணம் கொண்டவர். இந்த ஆன்மா அவரை விட்டு ஒதுங்கியே இருக்கும். ஏன்னா ஆன்மானுடைய ஸ்பரிசம் தெரிஞ்சால் அதை ஒதுக்கி கொள்ளும், அதை ஒதுங்கி இருக்கக்கூடியது. அப்படி இருந்தும் ஆன்மாவை விடவில்லை. ஒரு நாள் கம்பை கொண்டு வாசலில் நின்றவரை தவறாக பேசி தாக்க முற்படுகிறது, தாக்க வருகிறது, ஒதுங்கிக் கொள்கிறது பொறுமையாக. அப்புறம் அதை விட்டு விலகி கொள்வது. அந்த ஆன்மா நின்றாலே ஒதுங்கி, இது துஷ்டனை கண்டால் அப்படிங்கிற மாதிரியா ஒதுங்கி கடந்து சென்று கொண்டு இருக்கிற தருவாயில் பஸ் ஸ்டாண்டில் அந்த ஆத்மா ஆன்மா அடியனை இந்த ஆன்மாவை வழிமறிக்கிறது. சார் நில்லுங்கன்னு வழிமறிக்கிறது. ஐயோ, பஸ் ஸ்டாண்ட்லேயும் தாக்க வர்றானா, கடுமையாக பேசில செய்வான், ஐயோ மூர்க்கனே அப்படின்னு நினைக்கும் தடவையில் டக்குன்னு கையை பிடிச்சிருது. கையை பிடித்து கொண்டு, உங்களை தவறாக நினைத்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு மன உருக்கத்தோடு அந்த ஆன்மா அடியினர் ஒருக்கப்படுகிறது. உருக்கத்தோடு முறையிடுகிறது. அடியனை இறங்கிட்டேன், சரி அதனால் ஒன்றும் இல்லை, உங்களை நான் ஒன்றும் ஒதுங்கி தான் போனேன், சரி திருப்பியும் இப்படி பண்ணுவீங்கன்னு, மற்றபடி ஒன்றும் இல்லை, உங்களை ஒன்றும் நினைக்கல அப்படிங்கிறது நிலையே அப்புறம் அந்த சமரசம் அடைகிறது. ஆனால் இந்த ஆன்மாவும் அப்படிப்பட்ட ஒரு தீய நிலையான மூர்க்க அடிமை, யாரையும் அடிமைப்படுத்தக்கூடிய ஆன்மாவும் பக்குவப்படுவதனால் அதுதான் பெரிய விஷயம். பக்குவப்படுகிறது. எப்படிப்பட்ட முரட்டு ஆன்மாவும் சில